நான் போனங்க கடவுளை கும்பிட்டேங்க கோயிலில். எப்போ கும்பிட்ட? நீ சிலையை தானே கும்பிட்ட, கடவுளை கும்பிட்ட தெரியலையே உனக்கு? இவ்வளோ காலம் இவ்வளோ வயசு வரைக்கும் நீங்கள் சிலைகளை வழிபட்டு வந்தீங்க. இப்போ நமக்குள்ள ஒரு உயிர் இருக்குது, அந்த உயிரை நம்மளால் அறிய முடியல. அறிய முடியாதால நமக்கு உயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உயிர் இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம இருக்க மாட்டோம். அது மாதிரி அறிய முடியாத கடவுளை நமக்கு அறியிற சக்தி இல்லை. அதனால கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அறிகிற சக்தி நமக்கு இல்லை. ஆனால் மகான்கள் அறிஞ்சிருக்கிறான். அதே மாதிரி மனிதனும் தன்னுயிரை அறிஞ்சவனும் உண்டு. தன்னுயிரை அறியறதுக்காக தான் சொல்லி கொடுக்குறோம். எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த வேதமாக இருந்தாலும் எல்லாரும் தன்னை உணராத ஒரு தெய்வ வழிபாடு எதுவுமே கிடையாது. வேமன் அழகா சொல்லுவார், தன்னை தான் உணராமல் தாரகம் வெளியாக்குமோன்னு. புக்குங்களை வச்சுக்கின்னு படித்து எதை சொன்னாலும் அது அந்த வேத நூலை கொளுத்தி சாம்பலாக்கி தண்ணியில் கரைடா. தெய்வம் மனிதனுக்குள்ள இருக்கிறான், தேடி எடுடாங்க.